அண்ணா தம்பி வீரபொம்மண்ணா அப்படியா இருந்தா என்ன பொம்மண்ணா உச்சி பொம்மண்ணா எனது பாதத்தை பணிந்தபடியா சரி என்றென்றும் இவ்வுலகில் வீர வாழ்க்கையிலேந்தி வெற்றி நடை போட்டு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக வந்த இடமெல்லாம் வளமாக பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்திருக்கு. அப்படியா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும். அப்படியா? அண்ணா எதோரி சேரி தங்க
எப்படி எப்படி அண்ணா அரண்மனையில் விளையாடி கொண்டிருந்த தம்பிமார்களை குச்சிவம்மணி அழைத்த செய்தி என்ன அன்புடன் சொல்ல வேண்டும். அப்படியா? யாரோ ஒருத்தர் மொண்டி மொண்டி போறாரு. யார் என்று தெரியவில்லை. தம்பி அண்ணா அதாவது 7 பேர்த்துக்கும் திருமணமாகி உங்களுக்கு 6 பேர்த்துக்கு குழந்தை இல்லை. ஆமா உண்மைதான். எனக்கு மட்டும் நம்ம தெய்வத்தின் பேர் வழியாக பொம்மினுடைய உதவி சிறந்தபடினால் பொம்மி என்று பெயர் வைத்து அழகான ஒரு பெண் குழந்தை. ஆமா அந்த பெண் குழந்தையோ கன்னி பருவத்தை முடித்து மங்கை பருவம் அடைந்து 16 வருடங்கள் ஆகிவிட்டது. என்ன ருதுவாகி 16 விட ஆகிவிட்டதா? ருதுவாகிவிட்டால் அப்படியா? பிறந்த இடம் நல்ல இடம், வளர்ந்த இடம் நல்ல இடம். ஆனால் ஒன்று ஆகாத நேரம். நேரம் ஆமா காலமும் அவிட்டி நட்சத்திரத்திலே வயதுக்கு வந்து விட்டால் அதனால இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மேற்கு திசை நோக்கி எப்படி எப்படி மேற்கு திசை நோக்கி பட்டி வழியாக சுண்டரி வனங்கள் அனாந்தரமான கானகம். அந்த கானகத்திலே 31 நாள் குடிசை கட்டி அந்த 31 குடிசை எடுத்து விட வேண்டும். 32வது நாள் மஞ்சள் நீராட்டு செய்து நமது அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும். ஆமா ஆகட்டும். அது வரைக்கும் அந்த வனத்திலே காவல் இருக்க வேண்டும். யாரை பிடித்து காவலுக்கு அனுப்புவது? அதாவது நம்ம நாட்டுல இருக்கிறானே அது மாதவி சின்னாடு இருக்கிறார்ல, ஓ நமது பண்ணையத்தை கட்டி வரக்கூடிய ஆதி மாதாரி சின்ன. ஆமா அவனை வைத்தா என்ன? இது நாள் வரைக்கும் எனக்கு நினைப்பில்லாமல் போய்விட்டது. என்றால் மாதிக்கு சின்னானோ நமது காடேகிரி என்று கிடந்து கொண்டிருக்கின்றான். நமது காட்டிலே வேலை செய்து கொண்டு பண்ணையம் என்று பண்ணையமாக இருக்கிறான். ஆமா அதனால அதாவது கீழ்கிணறு மேல்கிணறு, அதாவது பள்ளத்துக்கு என்று சொல்லக்கூடிய அத்தனை கிணத்துக்கும் ஏத்தல் கட்டி இறைத்து வருகின்றோம். அதனை தும்பி கிழிந்தாலும் சரி மறி கிழிந்தாலும் சரி அவன் தான் வந்து தேய்த்து அதையெல்லாம் எப்படி ஏற்ற இறக்குமதி செய்து வருவான். உண்மைதான். அவனை காவலுக்கு வைத்தால் எந்த ஒரு குறைபாடு வராது என்று சொல்கின்றார். உண்மைதான். ஏனென்றால் ஆதி மாதாரி சின்னான் எப்படி என்றால் நன்றி உள்ளவன், விசுவாசம். ஆமா அதனால அவனை காவலுக்கு வைக்கலாமா? போகலாம்.